சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் உள்ள கோபுரத்தின் கம்பிகளுக்கு இடையே பெண் குழந்தை ஒன்று தலை சிக்கிக் கொண்டு தவித்த நிலையில் பெற்றோரே போராடி குழந்தையை மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணா நகர் டவர் பூங்கா அமைந்திருக்கிறது. இதுல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாளொன்றுக்கு வந்து செல்கிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிக்காக பொதுமக்கள் தடை விதிக்கப்பட்ட பிறகு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திறக்கப்பட்ட நிலையில ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குழந்தைகளோடு வந்து சுற்றி பார்க்கும் பகுதியாக இது இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று மாலை 4 மணி அளவில் ஒரு 4 வயது கைக்குழந்தையில் வந்த ஒரு தம்பதியினர் அங்கு சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் குழந்தை இரும்பு கேட்டிற்கு இடையே தலை சிக்கிக் கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் அந்த குழந்தை அழுத சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் சிலர் உதவியோடு பெற்றோர் அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக அந்த குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் குழந்தை அழக்கூடிய காட்சிகளும் அதே போல பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு இரும்பு கேட்டுக்கு 2 கம்பிகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட அந்த தலையை குழந்தையின் தலையை பொதுமக்கள் லாபமாக மீட்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அண்ணாநகர் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்றும் முதலுதவி சிகிச்சை மட்டும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை தற்போது நலமாக இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது.